நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இப்ப ஓரிரு நாட்களா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒலிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். கள்ளச்சாராயம், விஷ சாராயம் குடிச்சிட்டு வந்து இறந்துட்டாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில. அது இன்னமும் இறப்புகள் வந்து எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ, அத பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த போதைப் பொருள் வந்து எவ்வளவுக்கு ஒரு மனுஷன வந்து இந்த ஒரு மரண நிலைக்கு தள்ளிட்டு போகுது. இது ஏன் இவ்வளோ அடிக்ட் ஆவுறாங்க? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமாச்சு. ஏன்னா வந்து மூவிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சினிமாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத அப்ரோச் பண்றது தான். "ஏய் மச்சான் சரக்கு ஒண்ணுது, சைடிஸ் என்னது?" அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு, இந்த இளைஞர்கள் மனசுல வந்துட்டு இந்த சரக்கோட இத வந்து இதெல்லாம் பண்ணா கெத்து போலக்கு, ஒரு சிகரெட் அடிச்சா பயங்கர கெத்து போலக்கு, தண்ணி அடிச்சா பயங்கர கெத்து போலக்கு, அத குடிச்சிட்டு போய் ரோட்ல போய் ராவடி பண்ணா பயங்கர கெத்து போலக்கு, அப்படின்னு நெனச்சுக்கிட்டு எல்லாமே வந்து கெத்து, 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 கெத்துன்னு சொல்லி வாழ்க்கைய இழந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். "அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு." எதுவுமே அளவோட இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயமும் நல்லது தான். அளவுக்கு மீறக்கூடாது. இப்ப குடிக்கவே கூடாதா? வைக்கவே கூடாதா? அப்படிங்களா? உங்களுக்கு குடிக்கணும் ஒரு இஷ்டம் தான். அது லிமிட். ஒரு லிமிட். இப்ப பணக்காரங்கலாம் குடிக்கிறாங்க. ஏன் நாங்க குடிக்கக்கூடாதா? ஏழையா இருக்கிறவங்க, மிடில் கிளாஸ்லாம் குடிக்கக்கூடாதா? குடிங்க. லிமிட். ஒரு பணக்காரங்க இது குடிக்கிறது வந்து அப்ரோச் பண்ண கிடையாதுங்க. ஒரு பணக்காரன் வந்து குடிக்க போறான்னா, அவன் வந்து குடிக்கும்போது ஏதோ ஒரு பிசினஸ்ல ஜெயிச்சிருப்பான். இல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பயங்கர அச்சீவ்மென்ட் பண்ணியிருப்பான். அப்படிங்கும்போது அவன் வந்து மோஸ்ட்லி இந்த வொர்க்கிங் டைம்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்றதே கிடையாதுங்க. அதனால தான் அவன் பணக்காரனா இருந்துகிட்டு இருக்கிறான். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு கோடீஸ்வரனோ, ஒரு பணக்காரனோ அவன் குடிக்காம, ஸ்மோக் பண்ணாமலாம் இருக்க மாட்டான். ஆனா, அவன் குடிக்கிறான் அப்படின்னா, அவனோட டெய்லி ரொட்டைன் அவனோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, வேலை கீழ எல்லாம் முடிச்சுட்டு தாங்க போய் சாயந்தரம் ரிலாக்ஸுக்கு ஒரு மகிழ்ச்சிக்காக தான் தொடுவான். மகிழ்ச்சிக்காக தொடுறான். நம்ப ஆளு வந்து குடுத்தோன்னா, நம்ப கிராமப்புறங்கள்ல இந்த மிடில் கிளாஸு, இந்த ஏழ்மையா இருக்கிறவங்கலாம் பார்த்தா, இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிரணும் அப்படிங்கிற மாரி முடிக்கிறது. ஒரு பாட்டில் வாங்கி ஒரு ஃபுல்லு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுல் வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போய் குடி வந்து இப்பயே சொல்றேங்க, குடிப்பழக்கம் வந்து உடல்நலத்துக்கு கேடு. யாரும் குடிக்கக்கூடாது. இருப்பினும் இது அடிக்ட் ஆகுறவங்க வந்து இது மாரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான். ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா, அவன் வந்து அந்த ஃபுல் பாட்டில் வந்து 1 வருஷத்துக்கு கூட குடிப்பான். சும்மா ஒரு சிப்பு அவ்வளோதான். ஒரு ஒரு கட்டிங் சொல்லுவாங்க. ஒரு கட்டிங் குடிக்கிறான்னா 1 1/2 கிலோ கறி திம்பான். 1 கிலோ பழம் திம்பான். உடம்பு ஆரோக்கியமா பார்த்துக்குவான். ஸோ அத வந்து அவன் மெடிசின்ஸா தான் எடுத்துக்கிறானே தவிர, அது போதைக்காக எடுக்கல. ஆனா நம்ப ஆளுங்க என்னன்னா, அத வந்து இன்னைக்கு போறோமா, இன்னைக்கு உழைக்கிறோமா, அந்த காசு எவ்வளோ, அத கிறுகிறுன்னு ரோட்ல விழுந்து கிடக்குறோமா, காட்டுல விழுந்து கிடக்குறோமா, எங்க விழுந்து கிடக்குறோமோ தெரியாது. நம்ம பாட்டுக்கு குடிச்சிட்டு எங்கேயோ ஒரு குடிச்சிட்டோன்னா முதல்ல வந்து என்னான்னா, நம்ம வந்து மூளை செயலிழக்க நேரிடும். அதனால தான் மயக்கம் வர்றது, என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு நடக்க முடியாத ஸ்ட்ரென்த் கிடைக்காம போயிரும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம செயல்திறனுக்கு எல்லாமே மட்டமாகும். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு சரக்கு குடிக்கும்போதே வந்துட்டு அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷச்சாராயம், கள்ளச்சாராயங்கும்போது, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து தவறான விஷயம் தான். பட் ஒரு கஸ்டமர் அதிகமாவும், அவன் பிசினஸ் அதிகமாகணும்னா, என்னதான் கலந்து, "ஏய் அந்த அந்த கடைக்கு போனா இதாகும்டா, இந்த கடைக்கு போனா அங்க பயங்கரமா போதை வருதுடா, போய் குடிப்போம்டா, வைப்போம்டா" அப்படின்னு சொல்லிட்டு போய் குடிக்கிறது. அவன் கஸ்டமர் அதிகமாகும்போது சரக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? போதை ஏறதுக்கு என்ன ஒரு கெமிக்கல கலக்கணுமோ, அத கலப்பாய்ங்க. நம்ம வந்து கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்போம். CH3, OH3ன்னு. ஸோ இது வந்து இந்த ஒயின் ஷாப்ல விக்கிற ஒரு சரக்குல வந்துட்டு இந்த GH3, OH3 இந்த மெத்தோலின்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷச்சாராயம், கள்ளச்சாராயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்ன படிச்சிருக்கான்? எத காய்ச்சறான்? எத குடுக்குறான்? எவனா சாவறான்? எவனா பொழைக்கிறான்? நமக்கு கையில காசு வருதா? அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது, அந்த மெத்தோலின் வந்து அதிகம் கலக்கும்போது, மெத்தோலின் வந்து நமக்கு கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சிருப்பீங்க. கெமிஸ்ட்ரி குரூப் எடுத்தவங்களுக்கு தெரியும் ப்ளஸ் 2ல. மெத்தோலின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அது ஒரு ஜிலுஜிலுப்பா எல்லா ம ப நம்ம உடம்புல உள்ள எல்லா பகுதிகளுக்கும் அந்த நரம்பு வழியா ஈஸியா வந்து பரவக்கூடிய ஒரு விஷயம். போதையாவும் இருக்கலாம், இதா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணும், "சாராயம் குடிச்சான்டா, குண்டி வெடிச்சு இறந்துட்டான்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. அது குண்டி வெடிச்சு இறக்குதுன்னா, போய் ஃபர்ஸ்ட்டு பிரெயின போய் அட்டாக் பண்ணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அத நம்ம நுரையீரல், கிட்னி இதெல்லாம் வந்து லாக் பண்ணிரும். அப்ப வந்து குண்டி வெடிச்சு செத்துட்டான். குடிச்சான்டா, சோறு தண்ணி குடி எல்லாமே வெறும் வயித்துல குடிச்சிட்டான், அதனால குண்டு வெடிச்சு செத்துட்டான் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மெத்தோலின்ங்கிற அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து சென்சிட்டிவ். இது வந்து ஃபேக்டரி லைன் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தான் இப்ப சாதாரணவங்களுக்கு கிடைக்காது. ஆனா வந்து காசு பணம் உள்ளவங்க வந்துட்டு எதனாலும் வாங்கலாம் அப்படிங்கிற மாரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியல, கண்ணு மூடிக்கிச்சு, வாய மூடிச்சு, வலிக்குது, உடம்பு எரியுது, தண்ணி மொண்டு ஊத்துறது, அந்த மக்கள் படுற ஒரு அவஸ்தை வந்து நம்ம நியூஸ் சேனல்ல வந்து பார்த்துருப்போம். அவங்களுக்கு தானே ஆச்சு, நமக்கு என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து இதுமாரி வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, நம்ம இந்தியா ஃபுல்லுமே ஒரு ஒரு ஏரியாவுல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது
இதை வந்து நம்ம கண்டிஷன் பண்ணோம் அப்படின்னா விற்கிறவன் விற்றுக்கிட்டு தான் இருப்பான். வியாபாரம் ஒயின் ஷாப் திறந்துருக்கு, கவர்மெண்ட்டே திறந்து வச்சிருக்கு. நாங்கள் குடிக்காமல் என்ன பண்ணோம், ஏதோ நொண்டி சாக்கெலாம் சொல்லக்கூடாங்க. ஒரு ஆண்மகன் ஒரு குடும்பத்தில் இழந்துட்டான் அப்படின்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? அனாதையாக தான் நிற்கும். நீ வந்து என்னைக்கே ஒருத்தவங்க போய் ரோட்டில் நடந்து போயிட்டு ஒரு அப்பன் இல்லாத புள்ள, ஒரு அம்மா இல்லாத புள்ள போயிட்டு இருந்தால் அது அனாதை புள்ள தான் அது. அப்படி நம்ம புள்ள நாளைக்கு நம்ம ரோட்டில் நிற்கணுமோ வைக்கணுமோ யோசிச்சு பாரு, உனக்கு அதை தொடணும் கூட உனக்கு மனசு வராது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு எதை போய் காலைல பொழுது வரைக்கும் மாடு மாரி உழைக்கிற, உழைச்சிட்டு சாயந்தரம் காசை கொடுக்குற, என்ன இருக்குது இதில்? கேட்டால் என்கிட்ட கையில் காசில் தான் கம்மியாக கிடைக்குது போது குடிக்கிறேன் வைக்கிறேன். குடிக்கிறேன் வந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க. குடிப்பழக்கங்கிறது வந்து நம்ம லிமிட்டு தாங்க. நீங்கள் ஒரு கால்வாசி ஆல்கஹால் சேர்த்திங்கன்னா முக்கால்வாசி ஃபுட்டு சேர்த்துக்கணுங்க. அப்போ தாங்க உடம்பு நல்லாயிருக்கும், அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த தேவையில்லாமல் வந்து இந்த சினிமாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ண அதை பண்ணுன்னு ஒரு நடிகர் பயங்கரமாக வந்து மாஸ் காட்டுவாப்புல. ஆனால் வந்து அவர் வந்து அந்த அந்த மூவியோட ஆடியோ லஞ்சுக்கோ எதுக்கோ வந்து அவர் சொல்லுவார், நான் டீ டோட்டலரு, எனக்குலாம் ஒன்றும் பழக்கல, சினிமாவாக செஞ்சா அப்படின்னு. அவங்க வந்து ரீலில் சொல்கிறத வந்து நீங்கள் ரியலாக பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிறீங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறது நீங்கள் மட்டும் கெடுத்துனா உங்கள் குடும்பமே வந்து இதால் வந்து வீணாகுது. இன்றைக்கெல்லாம் எங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாவே வந்துட்டு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா அங்கம் பங்காளி மாமா மச்சான் அப்படின்னு சொந்த பந்தம்னா ஒரு தேர் திருவிழா மாதிரி ஊரே வந்து சேர்ந்துடும். ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வைக்கணும்னா காது குத்து வைக்கலாம்னு சரி தான், கல்யாணம் வைக்கலாம்னு சரி தான், கருமாதி வைக்கலாம்னு சரி தான், சாவாக இருந்தாலும் சரி தான், சடங்காக இருந்தாலும் சரி தான், அது அரசியல்வாதிங்க மீட்டிங்காக இருந்தாலும் சரி தான், சரக்கு இருக்கா, கோழி பிரியாணி கோட்ரு இருக்கா, இல்லை மூளை கடிச்சா இருக்கா, கிராமப்புறத்தில் சாராயத்தை வந்து மூளை கடிச்சான்னு சொல்லுவாங்க, மூளை கடிச்சா இருக்கா அப்படின்னு சொல்கிறது வர்றது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துக்கிட்டு ரொம்ப வந்துக்கிட்டு அடாவடித்தனமாக வந்து பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறது. அடாவடித்தனமாக பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இது என்ன? இப்போ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க ஒரு ஃபேமிலியோட, ஒரு பைக்லேயோ இல்லை கார்லேயோ போகிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் படுத்துறீங்க, அந்த குழந்தைங்க வந்து கல்யாண ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் அந்த வீடெலாம் சகஜோதியாக இருக்கும். அது முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தா அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். நீ ரோட்டில் கிடப்போம், உன் புள்ள பொண்டாட்டிலாம் உனக்கு காவ உட்காந்துருக்கும். ஸோ இதெல்லாம் நிறையா வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். நம்ம இதுமாரி பண்ணால் இதுமாரி ஆகும். நம்ம சரி குடிக்கிறோம் தெரியுதா, நம்ம எல்லாரும் சேஃபாக வச்சுக்கிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகணும், வீட்டில் தான் இப்படி இந்த ஏதோ இந்த போகிறோமா லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வரணும். அதை விட்டுட்டு வர்றது குடிக்கிறது என்னது சண்டை போடுறது இல்லை, எங்கே குடிச்சிட்டு போய் எங்கே பைக்கில் அடிபட்டு கிடக்குறதுன்னு தெரியல. எவ்வளோ இது தொட்டால் நமக்கு வந்து நஷ்டம், இதை தொட்டால் நம்ம வந்து நம்மளோட வந்து கண்ட்ரோல் இருக்காது அப்படின்னு தெரியும். இதால் எத்தனை உயிரிழப்பு நடந்ததுன்னு அன்னன்னைக்கு வந்து நியூஸில் வந்து அவேர்னஸ் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போலாம் பார்த்தா இதுக்கு அரசாங்கத்தெல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டு அவங்கள குத்தம் சொன்ன நாம் தாங்க. நம்ம போயிட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்ற யார்? இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கும், நாளைக்கு இன்னொரு ஆட்சி இருக்கும், நாளான்னைக்கு இன்னொரு ஆட்சி இருக்கும், மாறி மாறி வந்துக்கிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. அவங்கள குறை சொல்லிலாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம குடும்பத்துக்கு நீ உன் பிள்ளைக்கு நீ மட்டும்தான் அப்பன், உன் குடும்பத்துக்கு நீ மட்டும்தான் புள்ள, உன் குடும்பத்துக்கு நீ மட்டும்தான் எல்லாமே. நீ போயிட்டுனா வேறு மாற்றங்கள் கிடையாது. குடும்பம் அப்படின்னு ஒடிச்சிடும். ஒரு தலைமுறை 2 தலைமுறை பின்னோக்கி போயிடும். அதனால் வந்துட்டு உன் குடும்பத்துக்காக யோசி. நீ வந்து மது பாட்டில தொட போறன்னா, உன் குடும்பத்துக்காக யோசி. அதேமாரி டெத்து வீட்டுக்கு போறீங்கன்னா, அங்கேயே துக்கம் தாங்காம இருப்பாங்க. அங்க போய் குடிச்சிட்டு, ஒருத்தவங்க இறக்கும்போது எல்லாம் வந்து சொந்த பந்தங்கள்லாம் வந்து மண்ணு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில. அது என்னாத்துக்குன்னு சொன்னா, இன்னைக்கு இவனுக்கு மண்ணு, நாளைக்கு உனக்கு மண்ணு. ஏதோ வாழ்க்கையில தவறு பண்ணா திருத்தி நல்லபடியா வாழ்க்கை வாழ்ந்துக்க. இங்க வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து கடைசியா வந்து முகத்த பார்த்துங்க, நெய் பந்தம் புடிங்க, அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு சாவு சடங்குல வந்து செய்வாங்க. இது சாவு சடங்குல வந்து செய்யறது வந்து என்னதான் நம்ம வாழ்ந்தாலும் வச்சாலும், நம்ம போயிட்டோன்னா அந்த குடும்பங்கள் எவ்வளோ கதறும் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக தான். முதல்ல அந்த மண்ணு போட போம்போது வந்து மூடிட்டோன்னா அவ்வளோதான். இறந்துட்டோன்னா எவ்வளோ நேரம் நம்மள வச்சுட்ருப்பாங்க? கொஞ்ச நேரம் தான் வச்சுட்ருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஒண்ணும் பெருசா உலகத்தில பெருசா சாதிக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம நல்லா நீட்டா நமக்கு குழந்தைங்களுக்கான நல்ல ஒரு ஃப்யூச்சரை உருவாக்கிட்டு, நமக்கு அந்த பையன் அந்த மனுஷன் நல்லபடியா இருந்தான்டா, நல்லபடியா வாழ்ந்தான்டா, அந்த போயிட்டான் 4 பேர் கண்ணீர் சிந்துற அளவுக்கு வாழணும். அதை விட்டுட்டு போறான் பாரு குடிகாரன், ரோட்ல வரவன் போறவன்லாம் திட்டிட்டு இருப்பான், வரவன் போறவன்லாம் அடிச்சிட்டு இருப்பான். இவன்லாம் என்ன மனுஷன்? அங்க கிடப்பான், இங்க கிடப்பான். போய் இங்க பூமிக்கு பாரேன், இவன் போய் தொலைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. அப்படிதாங்க வந்து இந்த கள்ளக்குறிச்சி டெத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவேர்னஸ் இல்லாம தாங்க. ரொம்ப அவேர்னஸ் கிடையாது. ஏதோ நம்ம கூலி வேலைக்கு போறோம், வரோமா, ஏதாவது குடிக்கிறோம், வைக்கிறோமா அப்படின்ட்டு. இத வந்து அரசாங்கம் வந்து கள்ளச்சாராயங்கள வந்து முழுமையா ஒழிக்கணும். ஒழிச்சா மட்டும் தான் நல்லா இருக்க முடியும். பட் நாம வந்து இத எது சொல்லியும் வந்து அவங்க விக்கிறவங்க வித்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவன் வந்துட்டு ஒருத்தன் இது இருக்கானோ, அவனுக்கு மட்டும் தான். இப்போ வந்து என்ன கள்ளக்குறிச்சில ஒரே நாள்ல இவ்வளோ பேர் சாவுறாங்க அப்படின்னா, ஒரு டெத் ஆயிருக்குங்க. அந்த டெத்துக்கு போயிருக்காங்க. அந்த டெத் ஆனவரே வந்து அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு தான் இறந்துக்கிறாப்புல. அந்த அந்த அது தெரியாம வந்து இவங்களும் போய் அங்க வாங்கி குடிச்சு எல்லாமே இதுமாரி சம்பவம் ஆச்சு. இருப்பினும் வந்து உயிரிழந்த அனைவருக்கும் வந்து ஆழ்ந்த இரங்கல். இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் தாங்க. ஒரு விழிப்புணர்வுலாம் தான் இதுமாரி விஷயங்கள் நடந்துச்சு. தயவு செய்து உங்க பக்கத்துல உள்ளவங்க, உங்க குடும்பத்தில உள்ளவங்க, இல்ல யாரா இருந்தாலும்
அவன் கேட்குறான், கேட்கல. உங்களால முடிஞ்சது இதுமாரி பண்ணாதீங்க, வைக்காதீங்க சொல்லுங்க. சொல்லிட்டு அதேமாரி வெளிநாட்ல ஒர்க் பண்ற நண்பர்களும், உங்களுக்கான குடும்பங்கள் வந்து ஊர்ல இருக்கு. ஸோ, அதனால வந்து நீ சாட்டர்டே நீங்க வந்துட்டு நீங்க பாட்டுக்கு நம்ம இங்க வெளிநாடுகள்லாம் ஒரு கல்ச்சர் வந்துச்சு. சாட்டர்டே, சண்டே ஆனா நம்ம நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணணும், போணும், வரணும் அப்படின்னு. இல்ல ஈவினிங் ஆனா. நீங்க சம்பாரிக்கிற காசு என்ன? உங்க இழக்கிற உங்க வயசு என்ன? எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி தான் நீங்க காச வந்து நீங்க இழுத்து பிடிக்கணும். காசுக்காக சொல்லீங்க, உங்க ஹெல்த் முக்கியம். இன்னைக்கு நீங்க இளம இருக்குன்னு சொல்லி ஆட்டம் போட்டுக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து ஹெல்த் ஸ்பாயில் ஆச்சுன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் காசு கொட்டணும். அதுக்கு சம்பாரிக்கிறதுக்கான தெம்பு வந்து உங்க உடம்புல இருக்காது. ஏன்னா, இன்னைக்கு காலங்கள் வந்து ரொம்ப மாறிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து குடிப்பழக்கம் வந்து வீட்டுக்கும், நாட்டுக்கும் கேடுன்னு சொல்லி எல்லா சினிமாக்கள்லயும் சொன்னாலும் வச்சாலும், எல்லா விஷயங்களும் எல்லாம் விழுப்புரம் போனா நாம திருந்துனா மட்டுமே திருந்த முடியுமே தவிர, மத்தவங்க நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது.